உண்மைகளை உரத்து சொல்லும் UTVயின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை அதிகரிப்பு. பயண கட்டுப்பாட்டையும் மீறி எரிபொருள் நிலையங்களில் நிறைந்த வாகனங்கள். சமையல் எரிவாயு விலையையும் அதிகரிக்க எரிவாயு நிறுவனங்கள் கோரிக்கை. சமையல் எரிவாயு, கோதுமை மா ஆகியவற்றின் விலை நிர்ணயம் தொடர்பில் ஆராய விசேட குழு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு. கோவிட் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் திறக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையங்கள். இந்தியாவில் தொடர்ந்தும் அதிகரிக்கும் கோவிட் மரணங்கள் ஆகியவை எமது தலைப்புச் செய்திகளின் விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 92 ஆக்டேன் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை 20 ரூபாவாலும் 95 ஆக்டேன் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 23 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலையை 700 ரூபாவினால் அதிகரிப்பதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். எரிபொருட்களின் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படுவதாக எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. எரிபொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. இதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 92 ஆக்டேன் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை 20 ரூபாவாலும் 95 ஆக்டேன் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை 23 ரூபாவாலும் டீசல் லீட்டர் ஒன்றின் விலையை 7 ரூபாவாலும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலையை 12 ரூபாவாலும் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலையை 7 ரூபாவாலும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி 1 லிட்டர் ஒக்டேன் 92 பெட்ரோலின் விலை 157 ரூபாவாகவும் 1 லிட்டர் ஒக்டேன் 95 பெட்ரோலின் விலை 184 ரூபாவாகவும் 1 லிட்டர் டீசல் 111 ரூபாவாகவும் 1 லிட்டர் சூப்பர் டீசல் 144 ரூபாவாகவும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 77 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படவுள்ளது. இதேவேளை லங்கா IOC நிறுவனமும் எரிபொருட்களின் விலைகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலைகளுக்கு ஏற்ப அதிகரித்துள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்த அறிவித்தல் வெளியானதும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வாகனங்கள் அதிகரித்து காணப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை எரிபொருட்களின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளமையை கண்டித்து ட்விட்டர் பதிவொன்றை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பதிவிட்டுள்ளார். பொதுஜன பெரமுன அரசாங்கம் ஒரு தேசிய அவமானமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் இதில் குறிப்பிட்டுள்ளார். பொஹட்டு அரசாங்கமே வெட்கமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு தேசிய அவமானம். உங்களால் நிர்வகிக்க முடியாவிட்டால் முடியாது என்று கூறுங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி செழிப்பான மற்றும் அபிவிருத்தியின் சகாப்தத்தை உருவாக்கும் என்று பதிவிட்டுள்ளார். எரிபொருட்களின் விலையை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முடிவை ஐக்கிய தேசிய கட்சியும் கடுமையாக சாடியுள்ளது. பொருளாதாரத்தை அரசாங்கம் தவறான விதத்தில் நிர்வகிக்கின்றது என்பதற்கும் அரசாங்கத்தின் தொலைநோக்கற்ற கொள்கைகளுக்கும் எரிபொருள் விலை அதிகரிப்பு இன்னும் ஒரு உதாரணம் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. 2015 முதல் 2019 வரையிலான தனது ஆட்சிக் காலத்தின் போது வாழ்க்கை செலவினை தொடர்ச்சியாக ஒரே மட்டத்தில் வைத்திருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி பின்பற்றிய சாதகமான நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடராததன் காரணமாக பொதுமக்கள் நிதி சுமையை எதிர்கொள்ளும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. 2020 ஆண்டு மே மாதத்தில் சர்வதேச எண்ணெய் விலைகள் குறைவடைந்தன என தெரிவித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி 2018 தனது அரசாங்கம் அறிமுகப்படுத்திய எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கான சூத்திரத்தை தற்போதைய அரசாங்கம் கைவிட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை எரிபொருட்களின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அரசு உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தயாப்பா பண்டார தெரிவித்தார். මේ ඉන්දන සම්බන්ධයෙන් ලංකා බැංකුව සහ මහජන බැංකුව තමයි අත් වශයෙන්ම ණය පදනමක් මත ගෙවීම කරන්නේ. எரிபொருள் குறித்த கட்டணங்களை கடன் அடிப்படையில் இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கி ஆகியன மேற்கொள்கின்றன. இவ்வாறு கட்டணங்களை மேற்கொள்ளும் போது கடந்த 6 மாதங்களுக்குள் 45 பில்லியன் ரூபாய்களுக்கும் அதிகளவான தொகை கடனாக அதிகரித்துள்ளன. அப்படியென்றால் இந்த தொகையை அரசாங்கம் குறித்த வங்கிகளுக்கு செலுத்த வேண்டியுள்ளது. இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கி ஆகியன எரிபொருள் கட்டணங்களை கடன் அடிப்படையில் செலுத்தும் போது சாதாரண மக்களுக்கு கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. இந்த செயற்பாடு தொடருமாக இருந்தால் குறித்த 2 வங்கிகளும் பாரிய நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். எனவே இந்த நிலையை தடுப்பதற்கு எரிபொருளின் விலையை அதிகரிப்பதால் மாத்திரமே முடியும் என்பதால் அரசு இதனை மேற்கொண்டுள்ளது.
අපට මේ වෙලාවේ අකමැත්තෙන්වත් මේ බර විතැන් කිරීමට සිදුවන්නේ ඉන්ධන මිල වැඩි කිරීම හරහා. ඒ නිසා කනගාටුවෙන් වුණත් මේ සිද්ධ මේ කාරණාවට රජයට යොමු වෙන සිද්ධ වෙනවා. ඉන්ධන මිල හදිසියේ எரிபொருளின் விலை திடீரென அதிகரிக்கப்பட்டமை குறித்து இன்னமும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவில்லை. இது சாதாரணமாக ஒரு அதிகரிப்பு அல்ல, அதிகளவிலான ஒரு அதிகரிப்பாகும். எனவே இவற்றில் ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடும் போது சிறிய கட்டண மாற்றம் ஒன்று மேற்கொள்ள வேண்டி ஏற்படும். எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து போக்குவரத்து அமைச்சு என்ற வகையில் முன்கூட்டிய அறிவிப்பு எதுவும் எடுக்கப்படவில்லை. පිළිබඳව පෙර දැනුම් දීමක් අපිට කළ තිබුණේ නැහැ. ප්‍රවාහන අමාත්‍යාංශ හැටියට පෙර සූදානම් වීම සඳහා විශේෂයෙන්ම 2020 මුළු ලෝකයේම කොරෝනා වෛරසයට මුහුණ දෙන අවස්ථාවේ තෙල් මිල ඩොලර් 26කුත් 7.19ක් දක්වා ඓතිහාසික ලෙස පහත වැටුණා. මාස කිහිපයක් තුල ඍණ තත්වයකුත් ඇති වෙලා කොහොමත් වසරක් වැනි කාලයක් තුල கடந்த வருடம் முழு உலகும் கொரோனா வைரசுக்கு முகம் கொடுத்த போது எரிபொருட்களின் விலை வரலாற்றில் எப்போதும் இல்லாதவாறு $26.19 காணப்பட்டது. $63 $26 வரை எரிபொருளின் விலை குறைவடைந்தாலும் இந்த நாட்டு மக்கள் அதனை அனுபவிக்கும் வகையில் விலை குறைப்பொன்றை இந்த அரசு நாட்டு மக்களுக்கு வழங்கவில்லை. கடந்த 3 மாதங்களில் தான் மீண்டும் மழை நிலைக்கு வந்துள்ளது. 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் மாதாந்தம் எரிபொருள் விலையில் ஏற்பட்ட மாற்றம் வெறுமனே $2 அல்லது $3 ஆகும். நாட்டு மக்கள் மிக இக்கட்டான ஒரு நிலைக்கு முகம் கொடுத்துள்ள சந்தர்ப்பத்தில் மரத்தால் விழுந்தவனை மாடு ஏறி மிதித்ததை போன்ற ஒரு நிலையே ஏற்பட்டுள்ளது. අර ගහෙන් වැටුණ මිනිහට ගොනා ඇන්දයි කියන කතාව හා සමාන තත්ත්වයක් ඇති වෙලා තියෙන්නේ. இந்த நிலையில் சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலையை $700 அதிகரிப்பதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். எனினும் இதற்கு இதுவரை அனுமதி வழங்கப்படாததுடன் முன்வைக்கப்பட்டுள்ள விலை நிர்ணயம் தொடர்பில் ஆராய்வதற்காக 5 பேர் அடங்கிய அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழு ஊடாக உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரிப்பது தொடர்பில் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். இந்த நிலையில் சமையல் எரிவாயு விலையை அதிகரிப்பது தொடர்பில் இதுவரை எந்தவொரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சாந்த திசாநாயக்க தெரிவித்தார். இதேவேளை கோதுமை மாவின் விலையை அதிகரிப்பது தொடர்பிலும் இந்த நிறுவனங்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசன் தலகிழவண்ண தெரிவித்தார். நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் இதுவரை அதற்கான அனுமதி கிடைக்கப்பெறவில்லை என நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசன் தலகிழவண்ண மேலும் தெரிவித்தார். விரைவாக மீன்பிடி நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தொடர்பில் நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது தெரிவித்தார். விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாதுள்ள பாணந்துறை முதல் நீர்கொழும்பு வரையான கடற்பகுதியில் முறையான ஆய்வுக்கு பின்னர் விரிவாக மீன்பிடி நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு தெரிவித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சுற்றுச்சூழல், மீன்வளம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் கவனம் செலுத்தி கப்பல் தீயினால் ஏற்பட்ட சேதங்களை முழுமையாக மதிப்பிடவும் சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனத்திடமிருந்து முழு இழப்பீட்டை பெறுவதற்கும் கப்பலை வெளியேற்றுவதற்கும் தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். අමාත්‍යංශනුත් ඩග්ලස් දේවානන්ද ඇමතුමාගේ ප්‍රධානත්වයෙන් කමිටුවක් පත් කළ තියෙනවා. විශේෂයෙන් මේ ලංකා වටේ දීවර කර්මාන්තය නවත්තලා නැහැ. නමුත් මේ එක කොටසක දීවර කර්මාන්තය නැවැත්තුවා. සර්ත් එක්කත් අපි ගිහලා බලපු ප්‍රදේශයේ පානදුරේ ඉඳලා මීගමුව දක්වා මේ වෙරළාසන්නේ தீவிர கட்டயூத்து வித்தராக். கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் மீன்பிடித்துறையில் ஏற்படும் பாதிப்பு மற்றும் எதிர்கால நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் மீன்பிடி நடவடிக்கைகளை நாங்கள் நிறுத்தவில்லை. பாணந்துறை முதல் நீர்கொழும்பு வரையான கடற்பகுதியில் மீனவர்களின் பாதுகாப்பு நலன் கருதியே இந்த தீர்மானத்தை எடுத்தோம். இந்த பகுதியில் மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள முடியாமல் போயிருக்கும் சுமார் 20,000 மீனவ குடும்பங்களுக்கு $5,000 வழங்க ஆலோசனை நீங்கள் கூறினாலும் இதுவரை அவர்களுக்கு கொடுப்பனவு கொடுக்க முடியாத ஒரு நிலை உள்ளது. පවුල් 20,000ක් විතර වගේ සර් මීගමුව කලාපේ මේ කර්මාන්තය අහිමි වෙච්ච. සර්යදා උපදෙස් දුන්න රුපියල් 5,000 දීමනාව ඒ කට්ටියට දෙන්න කියලා. හැබැයි තාම වෙනකන් සර් රුපියල් 5,000 දීමනාව අපිට දෙන්න බැරි වෙලා තියෙනවා ඒ පිරිසට. ඒ සල්ලි ටික සඳහන් දෙන්න හැකියි. හරි සර්. thank you sir. அந்த கொடுப்பனவு திங்கட்கிழமை வழங்க முடியும். சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் தலைமையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வழங்கப்படும் $5,000 கொடுப்பனவை கப்பல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மீனவ சமூகத்தினருக்கும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வழங்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். இந்நிலையில் இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல்
கடற்றொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் தொடர்பாக நீர்கொழும்பு பிரதேச மீன்பிடி சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றது. பாதிக்கப்பட்ட கடற்றொழிலாளர்களுக்கான முதற்கட்ட வாழ்வாதார உதவித்தொகை உடனடியாக வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ள கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஏற்பட்டுள்ள அனைத்து பாதிப்புகளும் மதிப்பீடு செய்யப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் தீர்த்து வைக்கப்படுவதுடன் எரிபொருள் விலையேற்றம் தொடர்பாக கலந்துரையாடி நியாயமான பரிகாரம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் பிடிக்கப்படும் மீன்களை பரிசோதனைக்குட்படுத்தி உறுதிப்படுத்தப்படுவதுடன் சந்தை வாய்ப்பு சீராகும் வரை அந்த மீன்களை மீன்பிடி திணைக்களமே கொள்வனவு செய்வது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது கடற்றொழில் ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, நீர்கொழும்பு நாடாளுமன்ற உறுப்பினரும் பெருந்தெருக்கள் ராஜாங்க அமைச்சருமான நிமல் லன்சா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்படுகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட குழு ஒன்று செல்லவுள்ளது. கப்பல் மூழ்கும் இடத்தை விசேட குழுவினர் கண்காணித்ததன் பின்னர் அங்கிருந்து நீர் மாதிரிகளை பெறவுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட குழுவினரால் பெறப்படும் நீர் மாதிரிகள் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் நேற்றைய தினம் மேலும் 62 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதற்கமைய நாட்டில் பதிவாகியுள்ள மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 2073 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் இம்மாதம் இதுவரையான காலப்பகுதி வரையில் 589 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கண்டி குண்டசாலையில் உள்ள மகாமேவினா தியான மையத்தினை கொரோனா தனிமைப்படுத்தல் சிகிச்சை மையமாக மாற்றப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. வெகுசன ஊடக மற்றும் தகவல் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் மத்திய மாகாண ஆளுநர் லால் யூ கமகே ஆகியோரினால் இது திறந்து வைக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் இந்த இடத்தில் சிகிச்சை பெற முடியும். சுமார் 12 மில்லியனுக்கும் அதிகமான செலவில் நவீன வசதிகளுடன் இந்த இடத்தை புதுப்பிக்க தனியார் நிறுவனம் ஒன்று பங்களிப்பு செய்துள்ளது. இலங்கை ராணுவம் மற்றும் பல்நோக்கு படைகள் திணைக்களம் உள்ளிட்ட அரசாங்கத்தின் உதவியுடன் குறுகிய காலத்தில் இந்த பகுதி தனிமைப்படுத்தல் மையமாக மாற்ற முடிந்துள்ளது. இதேவேளை இன்று கண்டி பல்லேகல மாகாண அலுவலகத்தில் கோவிட்-19 தொற்றாளர்கள் நிலைமை குறித்து சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வெகுசன ஊடக மற்றும் தகவல் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, ஸ்புட்னிக் V 50,000 அண்மித்த அளவு கோவிட் தடுப்பூசிகள் கண்டி மாவட்டத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த தடுப்பூசிகள் கண்டி மாவட்டத்தில் அதிக தொற்றாளர்கள் பதிவாகியுள்ள பகுதிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். ස්පුට්නික් 50,000කට කිට්ටු ප්‍රමාණයක් ඇවිල්ලා තියෙනවා. ඒ නිසා අපි ඒක තාමත්ම අන්නම තන්තුනකට 60ට වැඩි අයට තමයි නවතම අපි ගත්ත තීන්දුව 60ට වැඩි අයට ප්‍රමුඛත්වය ලබා දීලා කටයුතු කරන්න. ஸ்புட்னிக் V 50,000 அண்மித்த அளவு கோவிட் தடுப்பூசிகள் வந்தடைந்துள்ளது. அந்த தடுப்பூசிகளை கண்டி மாவட்டத்தில் அதிக தொற்றாளர்கள் பதிவான பிரதேசங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. அதில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி ஏற்றுக்கொள்வதில் மக்கள் பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த 4 தினங்களில் இம்மாவட்டத்தில் 11,975 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட சுகாதார சேவை பணிப்பாளர் என் மயூரன் தெரிவித்தார். தடுப்பூசியினை ஏற்றிக்கொள்வதில் பொதுமக்கள் பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். எவ்வித அச்சமுமின்றி அதிகளவானோர் தடுப்பூசியை ஏற்றி வருகின்றனர். தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டவர்களுக்கு தொடர்ந்தும் சுகாதார நடைமுறைகளை பேண வேண்டும், முகக்கவசத்தினை கட்டாயம் அணிய வேண்டும் என மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் இ உதயகுமார் தெரிவித்தார். இம்மாவட்டத்தில் 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. சினோஃபார்ம் வகை தடுப்பூசிகள் முதல் கட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் 25,000 வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். பியகம அரச வைத்தியசாலையில் நேற்றைய தினம் சுகாதார பிரிவினர் மேற்கொண்ட பணி பகிஷ்கரிப்பு காரணமாக கோவிட் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள முடியாமல் போனவர்கள் இன்றைய தினம் வருகை தந்திருந்தனர். இதனால் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் வரிசையாக காத்திருந்தனர். இதேவேளை பன்னிப்பிட்டியவிலும் கோவிட் தடுப்பூசி ஏற்றுக்கொள்வதற்கு பெருமளவானவர்கள் வருகை தந்திருந்தனர். நேற்றைய தினம் 2,789 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் 30 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்கு வருகை தந்தவர்கள். நேற்றைய தினம் அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 741 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 505 பேரும், இரத்தினபுரி மாவட்டத்தில் 377 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 181 பேரும், குருநாகல் மாவட்டத்தில் 145 பேரும், கண்டி மாவட்டத்தில் 101 பேரும், பதுளை மாவட்டத்தில் 96 பேரும், காலி மாவட்டத்தில் 67 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 66 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 60 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 50 பேரும், நுவரெலியா மாவட்டத்தில் 45 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 40 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 35 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 29 பேரும், மொனராகலை மாவட்டத்தில் 19 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 18 பேரும், மன்னார் மாவட்டத்தில் 9 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 8 பேரும், ஹம்மாத்தோட்டை மாவட்டத்தில் 8 பேரும், பொலனறுவை மாவட்டத்தில் 6 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் 6 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3 பேரும் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரையில் பதிவாகி
உலகெங்குள்ள மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2,18,923 உயர்வடைந்துள்ளது. மேலும் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த 2,426 பேர் இன்றைய தினம் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரையில் கொரோனா தொற்றிலிருந்து பூரண குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,84,090 உயர்வடைந்துள்ளது. மேலும் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 2,073 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வவுனியாவில் கோவிட் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த சுகாதார பிரிவினர் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். அதன் ஒரு கட்டமாக வவுனியா நகர கிராம அலுவலகர் பிரிவுக்குட்பட்ட கட்குளிப்பு பகுதியில் போலீசாரும் சுகாதார பிரிவினரும் இணைந்து எழுமாற்றான PCR பரிசோதனைகளை முன்னெடுத்திருந்தனர். அத்தியாவசிய தேவை கருதி பாஸ் அனுமதி பெற்று வீதியால் பயணித்தவர்கள், தேவையற்ற வகையில் நடமாடியவர்கள், வீதிகளில் இருந்தோர் என பலர் போலீசாரினால் வரவழைக்கப்பட்டு சுகாதார பிரிவினரால் அவர்களது விவரங்கள் பதிவிடப்பட்டு PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன் பொழுது 97 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதேவேளை PCR பரிசோதனை முடிவுகளை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அரிசி, சீனி, பால்மா மற்றும் சோளம் ஆகியவற்றின் கையிருப்பு தொடர்பில் உற்பத்தியாளர்களும் இறக்குமதியாளர்களும், களஞ்சியப்படுத்துவோரும், விநியோகஸ்தர்களும், மொத்த வர்த்தகர்களும் 7 நாட்களுக்குள் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்குமாறு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் உள்ள அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களையும் மொத்த விற்பனைக்காக மாத்திரம் இன்றும் நாளையும் திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நடைமுறையில் உள்ள பயண கட்டுப்பாடுகள் நாளை மறுதினத்துடன் தளர்த்தப்படவிருந்த நிலையில் எதிர்வரும் 21ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நடமாட்ட கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா நேற்று அறிவித்தார். நாட்டின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். මෙම කාල සීමාවේදී දැනට පවත්වාගෙන යන ආකාරයටම අත්‍යවශ්‍ය සේවාවන් ඒ ආකාරයෙන් පවත්වාගෙන යාමට இந்நிலையில் அத்தியாவசிய சேவைகள், ஆடை தொழிற்சாலைகள், கட்டுமான தளங்கள், கிராமிய சந்தைகள், விவசாய மற்றும் இயற்கை உர உற்பத்தி நடவடிக்கைகள் பயண கட்டுப்பாடுகள் காலத்தில் இடம்பெறும் என ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். வாராந்த சந்தைகள் திறக்கப்பட்டாலும் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய மட்டுப்படுத்தப்பட்ட அளவினரை மாத்திரம் அனுமதிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். සමහර නගරවල ගම්මානවල සතිය පොලක් පවත්වනවා. මෙහිදී ඔවුන්ට එම පොළවල් ජනතාව විශාල වශයෙන් ක්‍රෑෂ් කරගන්න නැතුව ඔවුන්ගේ අත්‍යවශ්‍ය භාණ්ඩ ලබා ගැනීමට එම ප්‍රදේශයේ ඉදිරියේදී කටයුතු සලසා දීමටත් මෙමගින් බලාපොරොත්තු වෙනවා. இதற்கமைய நாட்டில் உள்ள அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களையும் மொத்த விற்பனைக்காக இன்றும் நாளையும் திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மொத்த விற்பனையாளர்களும் நடமாட்ட வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களும் பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு பிரவேசித்து மரக்கறிகள் மற்றும் பல வகைகள் கொள்வனவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 உலகளாவிய நோய் தொற்றின் 3ஆம் அலை காரணமாக உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளின் மற்றும் சிறப்பியல்பு வாய்ந்த குத்தகைக்கு விடும் கம்பெனிகளின் கடன் பெறுநர்கள் எதிர்கொண்டுள்ள இன்னல்களை பரிசீலனையில் கொண்டு இலங்கை மத்திய வங்கியானது கோவிட்-19 பாதிக்கப்பட்ட வியாபாரங்களுக்கும் தனிப்பட்டவர்களுக்குமான சலுகைகள் பற்றிய 2021ஆம் ஆண்டின் 6ஆம் இலக்க சுற்றறிக்கையை வெளியிடுவதன் மூலம் பாதிக்கப்பட்ட கடன் பெறுநர்களுக்கு சலுகைகளை வழங்குமாறு வங்கியில்லா நிதியியல் நிறுவனங்களை கோரியுள்ளது. அரிசி, சீனி, பால்மா மற்றும் சோளம் ஆகியவற்றின் கையிருப்பு தொடர்பில் உற்பத்தியாளர்களும் இறக்குமதியாளர்களும் களஞ்சியப்படுத்துவோரும் விநியோகஸ்தர்களும் மொத்த வர்த்தகர்களும் 7 நாட்களுக்குள் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்குமாறு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த தரப்பினர் 7 நாட்களுக்குள் நுகர்வோர் அதிகார சபையில் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இது குறித்த விவரங்களை www.caa.gov.lk என்ற இணையதள பக்கத்தின் ஊடாக அறிவிக்க முடியும் என்று ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறை எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இதன்படி அந்த அதிகார சபையின் பதிவின்றி எந்தவொரு அரிசி உற்பத்தியாளர்களும் நெல் ஆலை உரிமையாளர்களும் இருப்புகளை வைத்திருக்க முடியாது. சீனி, பால்மா மற்றும் சோளம் என்பவை தொடர்பான அனைத்து தகவல்களையும் மறைக்காது நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு வழங்கப்பட வேண்டும் என குறித்த அதிவிசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 1027 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹණ தெரிவித்துள்ளார். නායර පළාතෙන් පිටවන සහ ඇතුළු වන ස්ථාන 14කදී පුද්ගලයන් 3153 දෙනෙක්
පරීක්ෂාවට ලක් කර තිබෙනවා. மேல் மாகாணத்திற்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் 14 பகுதிகளில் நேற்று வீதி தடைகளை ஏற்படுத்தி 3000க்கும் மேற்பட்டோர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதேபோன்று இவர்கள் வந்த 1024 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. மாகாண எல்லைகளை மீறி பயணித்த 91 பேர் வந்த வாகனங்களுடன் திருப்பி அனுப்பப்பட்டனர். அத்துடன் கடந்த 24 மணித்தியால காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய 1027 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார். கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் இது தொடர்பாக 30,042 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலங்கம பகுதியில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் நேற்றைய தினம் விதிமுறைகளை மீறிய 7 பேர் கைது செய்யப்பட்டனர். තලංගම පොලිස් රසමේ බත්තරමුල්ල සිංගපුර ප්‍රදේශයේදී සිදු කරන ලද ද්‍රෝණ මෙහෙයුමකදී නිරෝධායන රීතීන් උල්ලංඝනය කරමින් කටයුතු කළ පුද්ගලයන් 7 දෙනෙක් අත්අඩංගුවට. முன்னாள் அமைச்சரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன், அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீன் ஆகியோர் தம்மை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிஐடியினர் தடுத்து வைத்துள்ளதை ஆட்சேபித்து தலா 500 கோடி ரூபாய் நட்டஈடு பெற்றுத்தர கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள வழக்குடன் தொடர்புடைய ஆவணங்கள் சிஐடியில் இருப்பின் அவற்றை ஒரு வாரத்தில் உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தென்னகோன் அறிவித்தார். சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசா ஊடாக ரிஷாட் பதியுதீன், ரியாஜ் பதியுதீன் ஆகியோர் தனித்தனியாக தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் நேற்று உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் LTP தெஹிதனிய, பிரீத்தி பத்மன் சுரசேன, ஷிரான் குணரத்ன ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு வந்தது. இம்மனுக்களில் முதலில் ரிஷாட் பதியுதீன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு பரிசீலிக்கப்பட்டது. இதில் சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கர் தவராசாவின் ஆலோசனை பிரகாரம் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா, ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா ஆகியோர் ஆஜராகினர். ரியாஜ் பதியுதீன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவின் ஆலோசனைக்கமைய ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா, சிரேஷ்ட சட்டத்தரணி ருஷ்தி அபீப், சிரேஷ்ட சட்டத்தரணி புலஸ்தி ஹேவமான ஆகியோர் ஆஜராகினர். இவ்விரு மனுக்கள் தொடர்பிலும் சட்டமாதிபர் சார்பில் சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தென்னகோனும் சிரேஷ்ட அரசு சட்டவாதி கலாநிதி அவந்தி பெரேராவும் முன்னிலையானர். இதன்போது மனுதாரர்கள் சார்பில் வாதங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா, வழக்கு விசாரணையுடன் தொடர்புடைய பல ஆவணங்கள் சிஐடியின் பொறுப்பில் உள்ள நிலையில் அவற்றை நீதிமன்றத்தில் பாரப்படுத்த உத்தரவொன்றினை விடுவிக்குமாறு கோரினார். எனினும் இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர், சிஐடியில் அவ்வாறான ஆவணங்கள் இருப்பின் அவற்றை ஒரு வாரத்துக்குள் மன்றில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டார். இவ்வாறான நிலையிலேயே விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் குறித்த மனுக்களை அவசர நிலை மனுக்களாக கருதி எதிர்வரும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மீள பரிசீலனைக்கு எடுக்க உத்தரவிட்டது. தமிழர்களின் காணிகளை சுவீகரித்து தனியாருக்கு வழங்குவதில் அரசாங்கம் மும்முரமாக செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதி மாளிகை என்ற பெயரிலே அரசாங்கம் ஒரு கட்டடத்தை அமைத்து இவ்வளவு காலமும் வைத்திருந்தது. இது தலிசவன கொட்டேல் அல்ல, அது ஒரு வித்தியாசமானது. இங்கே பல பேர் இரண்டு முரண்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். தலிசவன கொட்டேல் என்பது காங்கேசந்துறையோடு கீரிமலையோடு இருக்கின்ற ஒரு பகுதி. இது கீரிமலைக்கும் காங்கேசந்துறைக்கும் இடப்பட்ட பகுதியிலே கடற்படையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த 106.8 ஏக்கர் காணியிலே 5 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த 5 மாடி கட்டிடங்களும் நீச்சல் தடாகமும் அமைக்கப்பட்டு இது ஒரு ஜனாதிபதி மாளிகையாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த காணியை இந்த ஒரு வாரங்களுக்குள் அதனை தன்னை அரசமயப்படுத்துதல், சுவீகரித்தல் என்ற பெயரில் எடுத்து அதனை சைனா கம்பெனிகளுக்கும் சீன அரசாங்கத்துக்கும் வழங்குவதற்கான முழு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவை சீண்டுதல் அல்லது இந்தியாவை பயமுறுத்துதல் என்ற இலங்கை அரசினுடைய நிகழ்ச்சி நிரலிலே ஒரு முக்கியமான புள்ளிக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே மிக வெளியிலே தெரியாமல் மெல்ல 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 தமிழ் மக்களுடைய காணிகள், அவர்களுடைய நிலங்கள் சுவீகரிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு அவை சீன அரசாங்கத்துக்கும் சீனாவினுடைய கம்பெனிகளுக்கும் வழங்கப்படுகின்ற செயல்பாடுகளை மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்சனுடைய அரசு மிகவும் பவ்யமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அரசாங்கம் பொறுப்பேற்று 69 லட்சம் மக்களுடைய வாக்குகளை பெற்று இந்த அரசாங்கம் ஆட்சிபீடம் ஏறி 2 விஷயங்களை செய்வார்கள். மிக மிக முக்கியமான விஷயங்கள். ஒன்று, நாட்டினுடைய பாகங்களை
பிரித்து ஒவ்வொரு நாட்டுக்கு விற்கிறது, இல்லை வெளிநாடுகளிலிருந்து விதமான டிசைனில் கடன்களை வாங்குறது. இந்த 2 திட்டங்களை மாத்திரம்தான் மிக முக்கியமாக முன்னெடுத்து கொண்டார்கள். அந்த வகையில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயம், யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களுடைய காணியில் இந்திய அரசாங்கத்தினுடைய நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்ட கீரிமலையில் நிர்மாணிக்கப்பட்ட ஜனாதிபதி மாளிகையை தனியார் ஒருவருக்கு அல்லது தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு டெண்டர் அடிப்படையில் கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை அரசாங்கம் முயற்சிப்பதாக பல தரப்பினரும் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயம் 30 வருடங்கள் யுத்தம் கடந்த நிலையில் இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய காணிகளுக்கும் தங்களுடைய வீடுகளுக்கும் இன்னமும் செல்ல முடியாத பலர் இருக்கிறார்கள். இந்த வடக்கில் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு இந்த காணி தொடர்பான பிணக்குகள் எத்தனையோ இருக்கிறது, காணி தொடர்பான வழக்குகள் எத்தனையோ நீதிமன்றத்தில் இருக்கிறது, போலீஸ் நிலையங்களில் இருக்கிறது, இணக்க சபைகளில் இருக்கிறது. இராணுவத்திடம் அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக இராணுவத்தினருடைய வசங்களில் இந்த காணிகள் இருக்கிறது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் இன்னமும் தீர்வும் கொடுக்காமல், அதற்கான ஒரு முடிவும் கொடுக்காமல் அவசரமாக இந்த கோவிட் தொற்று காலத்தில் நாட்டை முடக்கிவிட்டு, பயணத்தடை என்ற பெயரில் மக்களை முடக்கி அவர்களை வருமானமற்றவர்களாக, உண்பதற்கு வழியற்றவர்களாக வீடுகளில் பூட்டி வைத்துவிட்டு இந்த போர்ட் சிட்டியை கொண்டு போய் சீனாவிடம் ஒப்படைத்ததை போன்றும் இந்த கீரிமலை ஜனாதிபதி மாளிகையையும் தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கஞ்சிப்பான இம்ரானின் உதவியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெல்லம்பெட்டிய கொகிலவத்த பகுதியில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சட்டவிரோதமாக இந்தியாவில் தங்கியிருந்த 61 இலங்கையர்கள் இந்திய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கஞ்சிப்பான இம்ரானின் உதவியாளரான கிளேமன் என்பவரின் போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடத்திய ஒருவர் வெல்லம்பெட்டியவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையால் நேற்றைய தினம் வெல்லம்பெட்டிய கொகிலவத்தை பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து 7 கிராம் ஐஸ் ரக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் வெல்லம்பெட்டிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை வவுனியா முருகனூர் பகுதியில் ஆடை தொழிற்சாலைக்கு ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டு இளைஞர் குழு ஒன்று தப்பி சென்றுள்ளனர். முருகனூர் பகுதியில் இன்று காலை 7 மணி அளவில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் சிதம்பரபுரம் பகுதியிலிருந்து வவுனியா ராசேந்திரகுளம் ஆடை தொழிற்சாலை நோக்கி ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்திற்கு முருகனூர் விவசாய பண்ணைக்கு அருகே முகங்களை மறைத்தவாறு நின்ற இளைஞர் குழுவினர் கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். கல்வீச்சு தாக்குதலை அடுத்து பேருந்தினை சாரதி நிறுத்திய போது பேருந்தினுள் புகுந்த இளைஞர் குழுவினர் சாரதி மீதும் தாக்குதல் மேற்கொண்டு அவ்விடத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த வவுனியா போலீசார் குற்றத்தடுப்பு பிரிவினரின் உதவியுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை சட்டவிரோதமாக இந்தியாவில் தங்கியிருந்த 61 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ்நாடு மற்றும் கர்நாடக பகுதியில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆட்கடத்தல்காரர்கள் 7 பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர்கள் சுமார் 2 மாத காலம் இந்தியாவில் தங்கியிருந்தனர். அவர்கள் கடல் மார்க்கமாக கனடாவிற்கு தப்பி செல்ல இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் நமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு 7:30 மணிக்கு எதிர்பாருங்கள். அதுவரை UTVN நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.